செல்லம் செல்லம், எங்க அம்மா எங்க காணா? எங்க அம்மா எங்க போயிருக்கு? ஏங்க வந்துட்டீங்களா? அத்தையா? அத்தை வெளியில போயிருக்காங்கங்க. அப்பாடி, நல்ல வேலைக்கு எங்க அம்மா எதுவும் வீட்டில் இருந்துருமோன்னு நினைச்சேன். சரி செல்லம், உனக்கு ஃபோன் வேணும்னு சொன்னேல, வா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். எங்க அம்மா வரவங்களாட்டியும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். போனாங்க எனக்கா? சரிங்க சரிங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி செல்லம், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துச்சுன்னா ஏதாவது நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கும். வா போலாம். சாரு, நீ எங்க? நீங்க இவன் என்ன வெள்ளனே வந்துட்டானா? என்ன அதிசயமா இன்னைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கியா? எப்ப இந்த மொட்டை கூட்டிட்டு வராதே? என்ன விஷயம்? ஒழுங்கா சொல்லிருங்க ரெண்டு பேரும். ஐயையோ, யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த மாட்டையே வந்து மாட்டிட்டோமே, என்ன பண்ணுறது? ஆமத்த, இவர் தான் கூப்பிட்டாரு, வா வெளியே போயிட்டு வரலான்னு. அதனாலதான் வந்தேன். நான் அதை கேட்கலடியே, எதுக்கு வெளியே வந்தீங்க? எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க, அது நல்லா தெரியுது. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க. நாளைய முன்ன ஏதாவது தெரிஞ்சிச்சு செஞ்சீங்கன்னு அவ்வளவுதான் பாத்துக்கங்க. என்ன வந்துட்டா மறைக்கிறான்? என்னமோ நாங்கள் குற்றவாளி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆமாம், என் சம்சாரத்துக்கு ஃபோன் வாங்க போகிறோம். அதுக்கு என்ன இப்போ? அடே, போனா வாங்க போறீங்க? ஏய் ஆமடா ஆமடா, எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுறா. இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் பண்ணணும்டா. அம்மா, இந்த வயசில் உனக்கு இன்ஸ்டால ரீல் கேட்குதா? பெரியவன் மனசில் அமலா சாஜின்னு நினப்பா. ஒழுங்கா வீட்டுக்கு போ, நானும் என் சம்சாரமும் ஃபோன் வாங்கிட்டு வந்துடுறோம். உனக்கு வரப்போ ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரோம். பெரிய திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரானா? திங்கிறதுக்கு நான் செஞ்சு போட்டதை தின்னு வளர்ந்தேன்தான்டா நீ மொட்டை. ஏங்க, அத்தைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துடலாங்க. அவங்க தான் இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் பண்றேன்னு சொல்றாங்கல்லங்க. செல்லம், எங்கள் அம்மா தான் புரியாமல் பேசுதுன்னா நீயும் என்ன செல்லம் இப்படி புரியாமல் பேசுகிற? இந்த வயசில் ரீல்ஸ் பண்ணி என்ன பண்ண போகுது? அதனால எங்கள் அம்மாவுக்கு ஃபோன்லாம் வேணாம். வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். டே, எனக்கு நீ ஃபோன் வாங்கி தரல. நீ எந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தாலும் அதை நான் தான் வச்சுக்குவேன் சொல்லிவிட்டேன். என்னங்க, அத்தைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம். இல்லாட்டினா அப்புறம் எனக்கு வாங்கி கொடுக்கறத குடுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்கங்க. செல்லம், அத்தை டார்ச்சர் பண்ணதோ இல்லையே செல்லம், நீ தான் செல்லம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. சரி வாங்க போகலாம். வெல்கம் சார். என்ன மாதிரி மொபைல் பார்க்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள் சார். ஏண்டா கமலு, இவன் என்னடா சோத்துக்கு சதயமா இருக்கியான்? இவங்கிட்டே அத்தை தண்டி ஃபோன் கடையை கொடுத்துருக்காங்க. அம்மா, பேசாட்டுக்குரு. ஃபோன் வாங்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருமா, அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பேசாதம்மா. ஆமாண்டா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்பா தான் தெரியும். ஏதோ பாவம் எலும்பு தோலுமா இருக்கானே, சரி ஏதாவது நல்ல விஷயம் சொன்னோம்னா போய் சாப்பிட்டு உடம்ப தேத்துவான்னு சொன்னேன். உடனே நீ என்கிட்ட கோவப்படுற. சார் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா என்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. சரிங்க சார், உங்களுக்கு என்ன மாடல் ஃபோன் வேணும்? என் செல்லத்துக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஏதாவது காஸ்ட்லியான மொபைலாக கொடுங்க. அப்படியே இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஓல்டு மாடலில் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ஒரு ஃபோன் கொடுங்க. டே கமலு, உன் பொண்டாட்டிக்கு என்ன ரேட்டுக்கு ஃபோன் வாங்குறியா அதே ரேட்டுக்கு தான் எனக்கு வாங்கி தரணும். சொல்லப்போனால் அதை விட கூட தான் வாங்கி தரணும். என்ன? ஏன்னா உன்னைய பெத்த தாய்டா நான். இப்போ காஸ்ட்லியான மொபைல் வாங்கி நீ என்ன பண்ண போகிற? வாங்கி கொடுக்குற மொபைலை வச்சு யூஸ் பண்ண பழகுமா. உனக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் என் செல்ல அளவுக்கு உனக்கு காஸ்ட்லியான மொபைல் வேணுமா? என்னங்க, கோவப்படாதீங்க. அத்தை என்ன கேட்குறாங்களோ அதே வாங்கி கொடுங்க. காஸ்ட்லியானதாக இருந்தாலும் பரவாயில்ல. சார், இந்த அம்மா என்ன ஃபோன் கேட்குதோ அந்த ஃபோனையே கொடுங்க சார். தம்பி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குல்ல ஐஃபோனு, அதில் ஒன்று எடியா. என்னங்க, அத்தை ஐஃபோன் கேட்குறாங்கங்க. சார், உங்கள் அம்மா ஐஃபோன் கேட்குறாங்க சார். என்ன அது ஐஃபோனா? ஏம்மா, கொஞ்சம் கூட உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? ஐஃபோனை வாங்கி நீ என்ன பண்ண போகிற? அது இல்லாமல் ஐஃபோனோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? டேய், அது எத்தனை கோடியாக இருந்தாலும் எனக்கு ஐஃபோன் தான்டா வேணும் சொல்லிட்டேன். சார், ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வயசெல்லாம் முக்கியம் இல்லை சார். அவங்க மனசு எங்கே இருந்தால் போதும் சார். ஐஃபோனை நல்லா யூஸ் பண்ணலாம். அவங்க நிறைய வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டா, ட்விட்டரு, அதுக்கப்புறம் யூடியூப்லாம் அப்லோட் பண்ணலாம் சார். ஆமாடா தம்பி, அப்படி சொல்லு. இந்த மொட்டைக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. காலையில் போனால் நைட்டு தான் வரேன். இவனுக்கு எங்கே தெரிய போகுது? பரவாயில்லடா, உனக்கு எல்லாம் தெரியுது. என்னங்க, ஐஃபோன் வாங்குறாலும் உங்கள்கிட்ட காசு இருக்காங்க. அடியே, அவன் வாங்கி தரேனாலும் நீ வேணாம போல. காசு இல்லாட்டி பரவாயில்ல, அவன் பைக்கை வித்துட்டு வாங்கி கொடுக்கட்டும். எமோ, பைக்கே இஎம்ஐல போட்டிருக்கு, அதை எப்படி விற்ப? இன்னொரு விஷயம், காசே இருந்தாலும் நான் உனக்கு ஐஃபோன் வாங்கி தர மாட்டேன். உனக்கு எதுக்கு ஐஃபோன்? நீ என்ன தான் செஞ்சாலும் சரி, நான் உனக்கு ஐஃபோன் வாங்கி தர மாட்டேன். என் செல்லத்துக்கு தான் ஐஃபோன் வாங்கி தருவேன். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் 2 ஐஃபோனாக எடுத்துக்கங்க, நான் இஎம்ஐல போட்டு தரேன். நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ கட்டிக்கிங்க.
நீங்கள் நம்ம ஃபைனான்ஸ்லேயே கூட போட்டுக்கலாம். வெறும் 200 மாதம்தான் இஎம்ஐ. நீங்கள் சாட்டு கட்டிக்கிட்டே இருக்கலாம் சார். டேய், வெறும் 200 மாசம் தான் இஎம்ஐ ஆண்டா. பேசாட்டு ஒரு 2 வாங்கிக்கலாம், நீ மாசம் மாசம் கட்டிக்க. என்னங்க 200 மாசம்னா 20 வருஷம். இது அத்தைக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், இப்போ நீ எனக்கு ஐஃபோன் வாங்கி தரல, நாளைக்கு உன் மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ள வந்தா நான் விட மாட்டேன், சொல்லிவிட்டேன். என்னங்க உங்க அம்மா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. எங்க அம்மா அப்பாவை வீட்டுக்குள்ள விடமாட்டாங்களாம். சார், மாமனார் மாமியார் தான் சார் முக்கியம். இஎம்ஐயில் போட்டு எடுத்து கொடுத்துருங்க சார். உங்களுக்கு நான் கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணித்தரேன். 2 ஐஃபோன் தானே சார், இதுக்கு எதுக்கு சார் உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ப்ரோ, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியும், நானே தீர்த்து வைக்கிறேன். செல்லம், உனக்கு வாங்கி கொடுக்குற விலைக்கு தானே எங்கள் அம்மாவும் ஃபோன் கேட்டுச்சு. நீ 2000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கிக்க செல்லம், அது போதும். அப்புறமா கூட நான் உனக்கு காஸ்ட்லியான ஃபோன் வாங்கி தரேன் செல்லம். என் நிலமையை புரிஞ்சுக்க செல்லம். ஏன்னா எங்கள் அம்மா கேட்காது, அது கேட்குற ஆள் கிடையாது. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஐஃபோன் தாங்க வேணும். நீங்கள் ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி தரேங்கிறீங்க. எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு ஐஃபோன் தாங்க வேணும். டேய், அவ தான் கேட்குறாள்ல, அந்த ஐஃபோனே வாங்கி கொடுறா, அவ மனசை கஷ்டப்படுத்தாதரா. சரிம்மா, அவளுக்கு வாங்கி தரேன். அப்போ உனக்கு வேணாம்ல? ஆஹா, எனக்கு ஐஃபோன் தான்டா வேணும். சார், ஏன் சார் அம்மா மனசையும் மேடம் மனசையும் கஷ்டப்படுத்துறீங்க? ஐஃபோனே வாங்கி கொடுத்துருங்க சார். என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? ஐஃபோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா? அவனே ரேட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். அதை விட்டுவிட்டு 2 பேரும் ஐஃபோனுங்கிறீங்க. உங்கள் 2 பேத்துக்குமே ஃபோன் இல்லை. என்னங்க, ஃபோன் இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். டேய், ஒரு ஃபோன் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வரக்கூடாது, வாங்கினா 2 ஃபோன் வாங்கிட்டு வா. அம்மா, செல்லம், உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு நான் கடனாளியாக சுற்றுறதுக்கு நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன். சார், இவ்வளோ கஷ்டம் எதுக்கு சார் உங்களுக்கு? உங்களை மாதிரி ஆளுகள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சார் நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷனே வச்சுருக்கோம். 200 மாதம் இல்லாட்டி என்ன சார், 400 மாதம் இருக்குது, போட்டுக்குங்க. 40 வருஷம் ஈஸியாக கட்டிடுவீங்க. 40 வருஷம் கண்ணை மூடி திறக்கங்களாட்டி போயிடும் சார். ஆமாண்டா 400 மாசம் இஎம்ஐயே போட்டுக்கலாம், அது ஈஸியா நீ கட்டிடுவ. 2 வேணா 3 கூட வாங்கிக்க, நீ ஒன்று வச்சுக்குவீல. ஆமாங்க, அத்தை சொல்கிற மாதிரி 400 மாதமே போடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று சேர்த்து வாங்கிக்கோங்க, 3 வாங்கிட்டு போகலாம். அம்மா, செல்லம், என்ன விளையாடுறீங்களா? 400 மாதம் இஎம்ஐனா என்ன ஈஸியா? யாருக்கும் ஃபோன் வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். டேய் கமலு, ஃபோன் வாங்கினா நீ வீட்டுக்கு வா, இல்லாட்டினா வீட்டுக்கு வராத சொல்லிட்டேன். செல்லம், எங்கள் அம்மா எப்படி சொல்லுது பாரு. ஒரு சாதாரண ஃபோனுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. செல்லம், நீ சொல்லு செல்லம், நான் முக்கியமா உனக்கு ஃபோன் முக்கியமா? ஏங்க, நீங்கள் கோச்சிக்காதீங்க. எனக்கு என்னமோ அத்தை எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது. நீங்கள் ஃபோனை வாங்கிட்டே வீட்டுக்கு வாங்குங்க. சார், அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, ஃபோனை வாங்கி கொடுங்க சார். இல்லாட்டி உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க போல தெரியுது. இவன் இந்த 2 ஃபோனை நம்மள்கிட்ட விற்காமல் விடமாட்டான் போலையே. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் அந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். நான் இப்போயே வீட்டை விட்டு வெளியே போகிறேன். உங்களுக்கு என்னைக்கு ஃபோன் தான் முக்கியமாக போச்சோ, இனிமேல் இந்த நொடி இந்த கணம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அம்மா, உனக்கு தான் சொல்லிக்கிறேன். செல்லம், உனக்கு தான் சொல்லிக்கிறேன். பாய். ஏன்டா தம்பி, அந்த மொட்டை பேர்கிட்ட ஒரு ஃபோனை கூட உன்னால் விற்க முடியல. என்ன இத்த தண்டி கடையை உன்னை நம்பி விட்டு போயிருக்காங்க. உன் ஓனர் யாரா, கொஞ்சம் காமி சொல்லிட்டு போயிடுறேன். ஆன்ட்டி, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. விடாமல் பேசி உங்கள் 2 பேர்த்துக்கும் ஐஃபோனை நானே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். 400 மாதம் இஎம்ஐல உங்கள் வாழ்க்கையவே நான் வளமாக்குறேன் ஆன்ட்டி. ஆமாண்டா, அப்படியே செஞ்சிரு. ஃபோன் போட்டுக்கிட்டே இரு, எடுக்க மாட்டியா? நீ போட்டுக்கிட்டே இரு, எடுப்பேன். எப்படியாவது இந்த 2 ஐஃபோனையும் கொடுத்து விட்டுருடா வீட்டுக்கு. ஓகே ஆன்ட்டி. அத்தை, என்னத்த அவர் போயிட்டாரு? ஃபோன் வாங்கி தர மாட்டார் போலியத்த. நான் வாங்கி தருவாருன்னு ஆசையாக இருந்தேன் த. காசை செலவு பண்ணிட போறாரு த. எனக்கு அது வேற பயமா இருக்கு. யாரு உன் புருஷனாடி? ஏன்டி கடையில் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன், அவன் காசை செலவு பண்ணுறானா? ஏன்டி நீ வேற வந்துருவியான் வீட்டுக்கு? எங்கே போகிறேன்? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வா, அப்படியே போகிறப்ப வேற எதுவும் காஸ்ட்லியான மொபைல் இருக்கான்னு அப்படியே செல்லு கடையில் விசாரிச்சுட்டே போகலாம். ம், ஆமாத்த, நம்மளும் விசாரிச்சு வச்சுக்குவோம். பாருங்க மக்களே, ஒரு ஃபோனு ஒரு குடும்பத்தையே பிரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த ஃபோன் ரொம்ப பவராக இருக்குது. சரிங்க மக்களே, வேறு வழி இல்லை, நமக்கு குடும்பம் தான் முக்கியம். எப்படியாவது போய் குடும்பத்துக்குள்ளே சேர்ந்துக்க வேண்டியதான். சரிங்க மக்களே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.